ஹாய் லேடீஸ், இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸோட டே 4 வாங்க பார்க்கலாம். பட்டாணியை நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஸோ இன்றைக்கி மேத்தி சப்பாத்தி அண்ட் பட்டாணி குருமா தான் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த தண்ணியை மாற்றிட்டு புது தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். நைட்டெல்லாம் ஊறினதுனால சாதாரண குக்கரில் வைக்காமல் நார்மலாக வேக வச்சாலே போதும். அப்புறம் தாளிக்கிற வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி ரெண்டு துண்டு பட்டை, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு தாளித்து வெங்காயம் ப்ரௌன் ஆனோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கு கொடுத்து பச்சை வாசனை போடணுன்னு தக்காளி 2 சேர்த்து, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் போதும். உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பட்டாணிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த இடத்துல அதையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக சேர்த்துக்கணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது ரெண்டுமே ஹோம்மேடு தான். நான் வீட்டில் என் கை பக்குவத்தில் அரைச்சிது. 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்த உடனே வேக வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்துட்டு அதுக்கடுத்து 2 உருளைக்கிழங்கா அவிச்சு உரித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். அது கொதி வர கேப்பில் 2 துண்டு தேங்காவை பொடி பொடியாக நறுக்கிட்டு 3 முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு கொஞ்சமான சோம்பு சேர்த்து மையாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொதிச்சிட்டு இருக்க குழம்புல சேர்த்துடணும். சூப்பராக அட்டகாசமான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. ஸோ இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகபட்சம், அவ்வளோதாங்க. 10 to 15 நிமிஷம் கொதித்த உடனே குழம்பு இந்த அளவுக்கு கரெக்டாக சூப்பராக எம்மியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் 1/2 கிலோ ஆசீர்வாத் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி லைட்டாக பிணைஞ்சி எடுத்துட்டு ஸோ இந்த அளவுக்கு சேர்த்து நான் பிணைஞ்சிக்கிறேன். ஸோ சப்பாத்தி மாவு பொறுமையாக ஒவ்வொரு தடவையும் ஊற்றி தான் பிணையணும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தய இலை தாங்க மேத்தின்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்து எண்ணெயும் சேர்த்து பிணைஞ்சி நல்லா பக்குவமாக ஒரு 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு சைஸில் உருண்டை போட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் மூடி ஓரமாக வச்சிடணும். அதுக்கடுத்து எடுத்து நல்லா எண்ணெய் தடவி தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்தால் மேத்தி சப்பாத்தி ரெடி. இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? வாங்க பேக் பண்ணிடலாம். ஸோ ஒரு 3 சப்பாத்தி எடுத்து என் பையனுக்கு பேக் பண்ணிட்டேன், போதும்னு சொல்லிட்டான். ஸோ அடுத்து இன்றைக்கி அந்த குருமா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பேக் பண்ணிடலாம். குருமா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கிற ட்ரை நட்ஸ், இதில் என்னெல்லாம் காட்டியிருக்கணும், அந்த ரெட் கலராக இருக்கிறது மட்டும் ஸ்ட்ராபெரி. ஸோ இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நல்ல வீடியோக்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக டே 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு மெனு என்னன்றதை வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃப்ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழைங்க.